ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காயை குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நம்ம தாங்க ஒரு வழி ஆகிடணும். பாகக்காய் தான். இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்குன பாகக்காயை இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வணங்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ காய் வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சுருங்கி கொஞ்சமாக வந்துடும். அந்தளவுக்கு நல்லா அதை வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ அதோட கலர் மாதிரி நல்லா காய் சுருங்கி இருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை வெங்காயம் கொஞ்சம் சிகப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து வணங்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து முழுசாக வணங்கக்கூடாது. அது வந்து ஒரு பாதி வந்து வெந்ததுக்கப்புறம் முழுசாக வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாகக்காயை சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியோட எசன்ஸ் வந்து அந்த பாகக்காயோட மிக்ஸ் ஆகும். இப்போ அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, அந்த தக்காளி ப்ளஸ் இந்த சிகப்பு மிளகாய் இது மூணும் மிக்ஸ் ஆகிட்டு அந்த பாகக்காயோடு இருக்கும்போது அந்த கசப்பு வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து சுடுசாதத்தோடு வச்சு கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு கிரேவி வச்சு அது கூட அவங்கள சாப்பிட வச்சிடலாம். வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.